ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயாஸ் ஃப்ரீ சர்க்கிள். நீங்கள் என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, டிசம்பர் மந்தோட டாப் 50 கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இளம் இந்தியர்கள் அமைப்பின் 20வது உச்சி மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளது. செகண்ட், இந்த வருடத்திற்கான கருப்பொருள் நான். இக்கூற்றுகளில் எவை சரியானவை? இக்கூற்று இரண்டும் சரி. செகண்ட் கொஷின், 2023 உலக எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு தினத்திற்கான கருப்பொருள் யாது? சமூகங்களுடன் இணைந்து செயல்படும் HIV எய்ட்ஸ் தொற்றை குறைக்கும் செயலை முன்னெடுப்போம் என்பதாகும். தேர்ட் கொஷின், உலக அளவில் மின்சார உற்பத்தி இந்தியா எத்தனாம் இடத்தில் உள்ளது? 3ஆம் இடம். ஃபோர்த் கொஷின், மெயின் கேம்ப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஹிட்லர். ஃபிஃப்த் கொஷின், அதில் ஃபஸ்ட்டு ஆதித்யா L1 PSLV C-57 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. செகண்ட், இதில் மொத்தம் 7 ஆய்வு கருவிகள் உள்ளது. இக்கூற்றுகளில் எவை சரியானவை? இக்கூற்று இரண்டும் சரி. ஆறாவது, இந்தியாவுக்கான பிரத்யேக விண்வெளி மையம் அமைக்கும் பணி எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட உள்ளது? 2035. செவன்த், ஐநா பொதுச் செயலாளர் யார்? அந்தோனியோ குட்ரஸ். எய்த் கொஷின், தேசிய அளவில் 3ஆவதாகவும் தமிழக அளவில் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக சாதனை படைத்துள்ள பெண் யார் அப்படின்னா வைஷாலி. நைன்த் கொஷின், தமிழக குலசேகரப்பட்டின தசரா திருவிழா உருவப்படங்கள் வரிசையில் 2ஆம் இடத்திற்கு தேர்வாகி உள்ளவர் யார் அப்படின்னா அருண்குமார். 10th கொஷின், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை எனவும் அழைக்கப்படுவர் யார்? BR அம்பேத்கர். 16வது கொஷின், முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். 12வது கொஷின், மிக பழமையான சென்னை மாநகராட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1688. 13வது கொஷின், ஒரு நபர் காணாமல் போனால் அவர் இறந்ததாக அறிவிக்க 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று கூறும் இந்திய சாட்சியல் சட்டம் 1872. 14வது கொஷின், அயோத்திய ராமர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் நெய். மூலவர் ஆரத்திக்கு 650 கிலோ நெய். செகண்ட், கர்நாடகா ராஜஸ்தான் கற்கள் 3 சிலைகள். 3 தாய்லாந்து மண். 4 கம்போடியாவிலிருந்து மஞ்சள் வர வைக்கப்பட்டது. இக்கூற்றுகளில் எவை சரியானவை? இக்கூற்று அனைத்தும் சரி. 15வது, எந்த ஏவுகணை குறுகிய தொலைவில் உள்ள இலக்குகளை அளிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை வகையை ஒடிஷாவில் அப்துல்லாம் தீவில் சோதித்து பார்க்கப்பட்டது? அக்னி 1. 16வது, தெலுங்கானா முதலமைச்சர் யார்? ராவத் ரெட்டி. 17வது கொஷின், ஃபஸ்ட் டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமை தினம். செகண்ட், 2023க்கான கருப்பொருள் அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், நீதி. இக்கூற்றுகளில் எவை சரியானவை? இக்கூற்று இரண்டும் சரி. 18வது, MG நரேகாவில் அதிக போலி அட்டைகள் நீக்கப்பட்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். 19, வங்க பிரிவினை ஆண்டு எப்போது? 1905. 20வது, 370வது பிரிவை மத்திய அரசு ரத்து செய்த ஆண்டு எப்போது? 2019. குவாட் அமைப்பில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? 4 நாடுகள். 22வது கொஷின், தேசிய விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்படும் என பிரதமர் அறிவித்தார்? ஆகஸ்ட் 23. 23வது கொஷின், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. 24வது கொஷின், இந்தியாவில் யானைகள் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கர்நாடகா. 25வது கொஷின், மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதல்வர் எந்த மாவட்டத்திலிருந்து தொடங்கி வைத்தார்? கோவை. 26, தற்போதைய முப்படை தலைமை தளபதி யார்? அனில் சௌகான். 27வது, பெண் குழந்தைகளை காப்போம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது? 2015. பிரதமரின் மத்ரு வந்தனா திட்டத்தின் நோக்கம் என்ன? கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த திட்டம். 29வது கொஷின், உலகில் மிகப்பெரிய அலுவலக வளாகம் எங்கு அமைந்துள்ளது? சூரத்தில். 30வது, இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். 31, உலகில் மிகப்பெரிய தியான மையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இந்தியாவில், அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. 33வது, தமிழ்நாட்டில் கரும்பு சாகுபடியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? கள்ளக்குறிச்சி. 34வது, உலகில் முதல் முறையாக வானில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் ஏவுகணை உருவாக்கிய நாடு? இந்தியா. அது ஏவுகணை ஆகாஷ். 35வது, சிறந்த பயிற்சியாளருக்கான வழங்கப்படும் விருது எது? துரோணாச்சாரியார் விருது. 36வது கொஷின், 2023 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழியில் பிரிவின் நீர் வழிப்படுவும் என்னும் நாவலுக்கு யாருக்கு வழங்கப்பட்டது? ராஜசேகரன். 37வது, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எத்தனை மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது? 24 மொழிகள். 38, சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? எம்ஜிஆர். 39, தேசிய அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இடைநிற்றலே இல்லாத மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர். 40வது, பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல்
உலகளாவிய உச்சி மாநாடு எந்த மாநிலத்தில் எந்த அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? உலக சுகாதார அமைப்பு குஜராத்தில் செஞ்சுருக்காங்க. தேசிய ஆயுர்வேத தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 10. 44வது கொஷின். எந்த ஆண்டு மணிப்பூரில் மொய்ரங் நகரில் முதல் முறையாக இந்திய தேசிய இராணுவ கொடியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏற்றினார்? 1944. 43வது கொஷின். 2008ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பசுமை விமான நிலையங்கள் நாடு முழுவதும் எத்தனை நிலையங்கள் அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளார்? 21. 44வது. பருவநிலை மாற்றத்திற்கான முதல் சர்வதேச மாநாடு எந்த ஆண்டு எந்த நகரில் நடைபெற்றது? 2015 பாரிஸில். 45வது கொஷின். முதல் முறையாக ரூபாய் பரிவர்த்தனை எந்த நாட்டுடன் செயல்பட்டுள்ளது? ஐக்கிய அரபு அமீரகம். 42வது கொஷின். மக்களை காப்பாற்றும் மக்களை படிக்க வைக்கும் என்னும் திட்டம் எந்த ஆண்டு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? 2015 ஹரியானாவில். 47வது கொஷின். சமீபத்தில் எண்ணூரில் தனியார் உர தொழிற்சாலையில் என்ன வாயு கசிந்ததுன்னா அமோனியா. 48வது கொஷின் 2024ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவுக்கு எந்த நாட்டு அதிபர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்னா பிரான்ஸ் நாட்டு அதிபர். 49. சமீபத்தில் ஐநா பருவ மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? துபாயில். 50வது. உதான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது? 2016. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.